கேரளா லாட்ரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுக்கங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். அப்படியே இருக்கிற பெல் அமைத்து ஜாயின் பட்டன் அமைத்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 132 இருக்குது. நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 1 கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1ஆம் நம்பர் நம்ம வந்து மார்க் பண்ணி தான் கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பர் இல்லைன்னா பெண்டிங் நம்பர் தான் விளையாண்டுருக்கான்ட்டு பார்த்துருந்தேன். பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் அதே மாதிரி தான் விளையாண்டியா. அடுத்தது எனக்கு 0 அதே மாதிரி தான். இன்றைக்கி 1ஆம் நம்பரும் அதே மாதிரி தான். பெண்டிங் நம்பர் எது அதிகமாக இருக்குதோ அதை ஒரு நம்பர் வந்து எடுத்து விளையாடுறேன். அதனால தான் நான் 1 நம்பர் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அதனால் 1 நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்துருக்கு ஏ போர்டில். ஓகே, வாங்க நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறப்பல தனசேகரன் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கப்பல 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளில நாளைக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்தீங்கன்னா 631 கொடுக்குறப்பல போர்டு மாற்றி கொடுத்துறப்பலாம் ஒரு ஏபி ஒரு வினிங் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வினோத் ப்ரோ அவர் பார்த்திங்கன்னா 183 கொடுத்துருக்கப்பல இவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர்டு கொஞ்சம் மாற்றி கொடுக்குறப்பல. ஓகேவா, நாளைக்கு ஒரு சிறப்பான கசிங்க கொடுங்க, மகளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா, மாலை இப்போ வந்து நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 ஓகேவா. 374 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஒரு ஆல் போர்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். 374 வச்சு நம்ம எடுக்கலாம். 374 போட்டுக்கிறோம். ஒற்றைட் ஆப்ஷன் 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 4ன்னு கிடைச்சிருக்கு. மகளிர் இதில் பார்த்திங்கன்னா நான் 374 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா 2 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே வந்து எந்த போர்டில் பாஸ் ஆகும்னு வந்து தெளிவு கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே எந்த இடத்துல நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா, ஓகே நம்ம வந்து 370 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 நாளைக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 245 ஓகேவா. 245 போட்டுக்கிறோம். ஒற்றைட் ஆப்ஷன் 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 8 ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 245 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 4 8ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 478 அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 478 போட்டுக்கிறோம். ஒற்றைட் ஆப்ஷன் 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 1ன்னு கிடச்சிருக்கு. 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 478 வச்சு அடிக்கல. நமக்கு 6 1ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 866 அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 866 போட்டுக்கிறோம். ஒற்றைட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 866 வச்சு அடிக்கல. நமக்கு 6 0ன்னு கிடச்சிருக்கு. 0 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 092 அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 092 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 1ன்னு கிடைச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 092 வச்சு அடிக்கையில் நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 132 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 132 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. மகளிர் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 132 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 8 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட கணக்கு போய் உங்கள் கணக்கில் வச்சா எடுத்துங்க. ஓகேவா, ஓகே வந்து நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தட்ஸ் வந்து எடுக்கிறோம். ஆல் போர்டுக்கு 8 5 நம்ம வந்து இன்னொரு மெத்தட் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா, ஓகே அடுத்தது வந்து நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 ஓகேவா. 245 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா, ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு வந்து எடுக்கலாம். இன்னொரு மெத்தட்ஸ் ஓகேவா. 245 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 477 போட்டுக்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவா 8ன்னு இருக்குது ஓகேவா 8 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 245 வச்சு அடிக்கலாம் நமக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 478. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 478 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 477 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 478 வச்சு அடிக்கல நமக்கு 6 7ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 866 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 866 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 477 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 866 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 7 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 092. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 092 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 477 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 092 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 3 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 132. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 132 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 477 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 132 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கூட வரலாம், இல்லைனா 2ஆம் நம்பரும் வரலாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மகளே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 5ன்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5ஆம் நம்பர் வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 மெத்தட்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. அதனால் வந்து 5ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மகளே, இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 59 95 89 98 52 25 82 28ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் கணக்கில் 5ஆம் நம்பரை வந்து மேட்ச் ஆகுச்சுன்னா நாளைக்கு இன்னொரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அதையும் சொல்லிடுறேன். மகளே, இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் கணக்கில் 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 54 45 52 25 இந்த 4 நம்பர்கள் கம்பல்சரி ஒரு நம்பர்ஸ் வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் கேமுகள் வந்தாலே ஏபிபிசிஎஸ்சியில் இனி ஒரு நம்பர் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மகளே, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜாயின் பட்டன் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். இந்த 4 நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்தால் அந்த நம்பர்ஸ் வின்னிங் நாளைக்கு ஏபிபிசியில் நம்ம வந்து சந்திக்கலாம் நாளைக்கு.